வணக்கங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. ஒரு வீடியோ சொல்கிறேன். அதை வந்துங்க, லவ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லவில்லைங்க. லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்லவில்லை. அந்த பையன் யார், என்ன, எப்படி ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் லவ் பண்ணுங்க. மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்காக நான் சொல்கிறேங்க. குழந்தைங்க வந்து இந்த 10th படிக்கும்போது +2 போகும்போது, இல்லை 14 வயசில் 12 வயசில் ஸ்கூலுக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, இந்த லவ்வு கிவ்வெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. தப்புங்க. உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். வாழ்க்கை அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறேன். எதுக்காக எப்படி அழிஞ்சு போயிடும்னு சொன்னாங்க, அந்த வயசு வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டியே இல்லை. அறிவில்லாத வயசு அது. அறிவு கடவுள் பூராமே உங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கல. கொடுக்காத வயசில் நீங்கள் ஒரு பையனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவன் பார்த்து சிரிக்கிறான். அவன் யார், என்ன, எப்படி இருப்பான், கருப்பா சேப்பா, அந்த ஷர்ட் அவனுதா, இல்லை பக்கத்து வீட்டு ஷர்ட்டா, இல்லை பைக்கு அவனுதா, பக்கத்து எவனாச்சிக்கிட்ட வாங்கிட்டு வந்தானா, அதெல்லாம் யோசனை பண்ண மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் மெச்சூரிட்டி இல்லாத வயசு. அப்படி பண்ணக்கூடாதுங்க, தப்புங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை வீணாக போயிடும். இருந்தாலும் அது ஏற்றுக்காது, மனசு மறந்துடும். நான் சொல்கிற வயசில் அதெல்லாம் வரணுமோ மறந்துடும், அது நிற்காது. நிற்கிற வயசு எப்போ தெரியுங்களா? 18 வயசுக்கு அப்புறம் காலேஜ் போய் செகண்ட் இயர் எல்லாம் போகிறீங்கள, அப்போ தான் அந்த காதல் நிற்கிற வயசு. லவ் பண்ணுறது பெருசு இல்லைங்க. லவ் பண்ணலாம், தாராளமாக லவ் பண்ணலாம். அது ஒரு பெரிய குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பையன் யார், நம்ம ஃப்யூச்சருக்கு ரெடி ஆவானா, ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்குமா பழகிறதுக்கு அப்படிங்கும்போதுங்க, பார்க்கும்போது பெண்ணு வந்து பழகும்போதுங்க, அவன் உங்கள்கிட்ட வந்து மென்மையாக நடந்துக்கிறானான்னு முதல்ல நீங்கள் நோட் பண்ணிட்டு பழகணும். மென்மையாக நடந்துக்கிறானா, உடம்பை தொடறதுக்கு தான் பழகிறானா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் நோட் பண்ணணும். அவனை அந்த உணர்ச்சிகள் வந்து கட்டி பிடிக்கிறானா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறானா, டீசெண்டாக லவ் பண்ணுறானா, நல்ல அதுலேயே அவன் நல்ல ஒரு வளர்ப்பு நல்ல பையனுங்கிறது தெரிஞ்சிடலாங்க. டீசெண்ட் இல்லாமல் உங்கள்கிட்ட லவ் சொல்லி தொடாமல் பிடிக்காமல் இப்போ பேசுனான்னா நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பையன் இப்படி என்ன ஏது, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இதை ஒத்துக்குவாங்களா, இவனெல்லாம் நம்ம விரும்புகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி முடிவெடுத்து பழகணுங்க. அப்படி பழகினீங்கன்னா தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வீணாக போயிருங்க லைஃபு. வாழ்க்கை ஒரு தடவை தான் லைஃப் அமைச்சிக்க முடியும். கண்ணா புண்ணன்னு அமைச்சிட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் எச்சிலை ஆயிடுவீங்க. எச்சிலை ஆனது தான் என்ன, அது ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக எடுத்து கேர் எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்படி கண்ட்ரோலாக நீங்கள் வளர்ந்து படித்து ஆளாகுனீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களுடைய படிப்பு படித்து முன்னேறணும், படித்து நல்லா இருக்கணும், பேரண்ட்ஸ் நல்ல பேர் ஆகணும்னு சொன்னால் உங்கள் துணை வந்து உங்கள் லைஃபு நல்ல துணை வந்து உங்களுக்கு அமைக்கும். ஆணாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல துணைவி வந்து அமையும். சரிங்களா? இடையில இந்த மாதிரியெல்லாம் சிதற விடாமல் உங்கள் லைஃப்பை நேர்வழியை போங்க. சரிங்களா? வச்சுட்டுங்களா? ஓகே.